எம்மா 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 என்ன பண்ணிட்டு இருக்க? கூப்பிடியனே என்னடி பதில் சொல்லியால? காலையில இருந்து அந்த அடுப்பாங்கரையில என்னதான் செய்றியோ? எம்மா ஒன்னேதான் கூப்பிடியது காதுல கேக்குதா இல்லையா தெரியலையே. என்னம்மா சரோஜா, பெத்த பிள்ளை அங்கே இருந்து அப்படி கத்திக்கிட்டு வாரேன். நீ என்னம்மா நீ ரொம்ப சாதாரணமா கூலா கேளு. என்னாச்சுமா, எதுக்குமா கத்துறா? எதுவும் சாப்பிட வேணுமோ? ஏமா இன்னைக்கு சாதாரணமாலாம் சமைச்சு வச்சிடாத. இன்னைக்கு கறி மீன் நண்டு நத்தனி எல்லாத்தையும் பீரோல வாங்கி வச்சிருக்கேன். என்னது பீரோலையா? என்னது பீரோ என்ன சொன்னேன்? இல்லம்மா பிரிச்சி காலையில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பிரிட்ஜில் அடுக்கி வச்சிருக்கேம்மா. எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சு சமைச்சு சூப்பராக வச்சிரு. சரோஜா, ஒரே நாள்லயம்மா எல்லாத்தையும் சமைக்கணும்? ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று வச்சுக்கிடலாம். இன்னைக்கு மீனும் நண்டும் செஞ்சு தரட்டுமா? நான் என்ன சமைக்க சொன்னேன்னா அவளுக்கே சமைச்சு வை. சமைச்சு கேரியர்ல எடுத்து வை. எதுக்குமா, சித்தி வீட்டில் எல்லாரையும் கூட்டிட்டு டூருக்கு போறியோ? ஆமா, இப்போ டூருக்கு போற நிலைமையில தான் நான் இருக்கேன் போல்க. வேற யாருக்கல்ல, இந்த சிலுப்பாமாவ பிள்ளை பத்திருக்கல்ல, அங்கதான் ஆஸ்பத்திரிக்கு எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துட்டு போறேன். சரோஜா, அங்கேயே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா அப்ப வீட்டில் இருக்கவங்களுக்கு? ஏமா இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன், நீ வாக்கு கொடுத்துட்டேன். நீ சமைச்சது எல்லாத்தையும் அந்த டிபன் கேரியர்ல ஆட. மிச்சம் கிச்சம் கிடந்தா எல்லாருக்கும் கூட இல்லைன்னாச்சுன்னா கஞ்சி தோயனை ஊத்தி வை. சரோஜா, நம்ம வீட்டுக்கு விருந்தாட்கள் வந்திருக்காவம்மா. யாருக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டி என் தங்கச்சி மாமியார் சும்மா விட முடியுமா? அந்த கிழவிக்கு ஏற்கனவே பல்லுகள் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே பொக்க வை வச்சுட்டு தான் பக்க 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 பக்கன்னு பேசிக்கிட்டு தெரியுது. அதுக்கு கஞ்சி தோயலுமே அதிகம். நான் சொன்னது போய் செய் போ. நான் இப்போ வாரேன், அதுக்குள்ள சீக்கிரமா சமைச்சிரு. சரிம்மா, அந்த பெரிய டிஃபன் கேரியர்லயே எடுத்து வைக்கணும். ஆமா. என்னாச்சு இவளுக்கு? ஷில்பானாலே இவளுக்கு பிடிக்காது. இன்னைக்கு அவ வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு இப்படி பறக்கா? ஏன் அவசரம் எங்க அம்மைக்கு தெரியுமா? இன்னைக்கு பார்த்து கேள்வியா கேட்கா. மற்ற நாள்ல நான் எல்லைன்னு சொன்னா என்னையா அனுப்பா. சின்ன வயசுல அறிஞ்சு அறியாம தெரிஞ்சு தெரியாம ஒரு காதல பண்ணிவிட்டேன். அது இந்த வயசுல வந்து பாடாபடுத்தன்னு யாருக்கு தெரியும்? இத்தனைக்கு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா பேசினது கிடையாது. வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு பையனை பெல்ல அடிப்பான், ஒரு இத்து போன சைக்கிளை தூக்கிட்டு வந்து நிற்பான். நான் அவனை பத்தி சிரிப்பேன், அவன் என்னை பத்தி சிரிப்பான். எங்கேயாவது வெளியே போயாச்சுன்னா சந்தில பந்தல நின்று பார்த்துக்கிட்டு நிற்பான். நானும் என்னைய தான் பார்க்க நினைச்சு பார்த்து சிரிச்சுட்டு வந்துடுவேன். பிரியதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன். அதுக்குள்ளே எங்க அம்மா கண்டுபிடிச்சு எங்க காதலே பிரிச்சு போட்டா. இது ஒரு காதல், இந்த காதலை மனசுலயே வச்சுக்கிட்டு அவன் பெத்த பிள்ளைக்கு என் பேரை வைக்க போறீங்க. என் பேரை வச்சா என்னோட பிரஸ்டீஜ் என்ன ஆகும்? வெளியே தலை காட்ட முடியுமா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் அந்த வயசுல பண்ணேன்னு தெரிஞ்சு என் தம்பி தங்கச்சி தான் என்னை மதிப்பாவல. இல்ல நான் பெத்த பிள்ளைல என்னை பார்த்து பயப்படுமா? என் புருஷன் வேற இப்பதான் கொஞ்சம் இனி மதிச்சு பேசியா. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை விட்டுட்டு ஓடியே போயிடுவான். இத்தனை விஷயங்களே மனசுல வச்சுக்கிட்டு தான் சமைச்சு எடுத்துட்டு போய் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடலான்னு பாக்கேன். சோறு கொண்டு போகாம சும்மா போனா அந்த சிலுப்பா ஒரு கேள்வி கேப்பா, அம்மாவ குடுமி ஒரு கேள்வி கேப்பா. இவளுக்கு என்ன உரிமை இருக்கு நம்மள பக்கம் வாயாம வராளேன்னு அந்த ரோசி நினைப்பா. இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நான் போயிட்டு வர முடியுமா? சோத்தை கொண்டு மூஞ்சில போட்டுட்டு நான் வாய் அடைக்கலான்னு பாக்கேன். எங்க அம்மா இன்னைக்கு பார்த்து என்னைய கேள்வியால கேட்டு கொண்டாடியா. அந்த ஆனந்த் போன் நம்பர் வாங்கி வச்சிருக்கணும், யாருக்கு தெரியாம பேசிட்டு வந்திருப்பேன். அவனுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அவன் நம்பர் நம்மளுக்கு எதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சோதனை வேதனை மாறி மாறி வரணும்னு யாருக்கு தெரியும்? இந்த சூழ்நிலைக்கு போன் நம்பர் அவசியம் தான். வாயை திறந்து அவன் நம்பர் தானே இந்த குடும்பிட்ட கேட்க முடியுமா, இல்ல சிலுப்பாட்டு தான் கேட்க முடியுமா? எங்க அத்தா நம்பர் எதுக்குன்னு இந்த குடுமி கேப்பா. நான் தான் இந்த ரோசி தூசிக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாள்வே. அதுக்காக தான் நேரடி ஆஸ்பத்திரிக்கே போகலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து தொலைச்சிட்டானே என்னமோ தெரியலையே. வந்து தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல, என் பேரு சொல்லாம இருந்தா சரி. அம்மா எப்ப சமைப்பான்னு தெரியலையே. ஏம்மா சமைச்சு முடிச்சிட்டியா? சரோஜா, இப்ப நம்ம மீனை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அங்க சுத்தம் பண்ணிட்டு என்ன இருக்கு? நல்லா கிளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கு. குழம்ப கூட்டிட்டு அவளுக்கு அள்ளி உள்ள போடு. எங்க மேச்சி மிக்கி கமல் எங்க பெண் கொண்டுட்டு போய் எந்த பெண் பிராண்டி குப்பி எந்தமே குடிச்சிட்டு எந்த மேச்சி மிக்கி கமல் எங்க பெண் கொண்டுட்டு போய் எங்க பெண் பிராண்டி குப்பி எங்க மே குடிச்சிட்டு. அதங்க இருக்க வேற எப்படி குடிச்சிட்டீட்டே? அத காதுல ஒரு 3 கிலோக்கு தொங்குது, அப்புறம் எங்க இருந்து அப்பையும் கொண்டுட்டு போனாரு. சரோஜா, என்னோட முகத்துக்கு ஜிமிக்கி கமல் அழகா இருக்கா? இல்லைன்னா இதை விட பெருசா வாங்கி போடலாமா? அது இந்த வயசுக்கு பத்தாது. அந்த வயசுல வாங்கி போட்டிருந்தா இந்த சைஸ் கரெக்டா இருந்திருக்கும். சரோஜா, எந்த வயசு சொல்றா? அதுவா சின்ன வயசுல விட்டதெல்லாம் இந்த வயசுல பிடிக்கிறீங்களா? அதான் சொல்லியே. எனக்கு நீ சொல்லியது ஒன்றும் விளங்கல. இந்த சிமிக்கி கமல் எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லு. இது நல்லா தான் இருக்கு, இன்னும் 2 கிலோல வாங்கி போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஓ, என்ன பெருசா வாங்கி போட சொல்றியோ?
என் புருஷனோட சொட்டு இங்கதான் இருக்கு, அதை விட்டுட்டு பெருசா வாங்கி போட்டுக்கிறியே. பாட்டி தாத்தா எங்க இருக்காரு? அப்படி என்னைய விட்டுட்டு ஓடி பல வருஷங்கள் கடந்துட்டு. ஆனா யாரு கேட்டாலும் இந்த சின்ன வயசுல உன்னைய புருஷன் விட்டு ஓடிட்டாரேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இந்த சின்ன வயசுல? இந்த சின்ன வயசு இல்ல, அப்போ நான் சின்ன வயசா தான் இருந்தேன். என் பேரு ஜோசப் இருக்கான்ல, அவனுக்கு அப்பனா ஒரு 8 வயசு இருக்கும். ஓஹோ, அந்த சின்ன வயசு. ஆமா, நான் அப்போ பார்க்கறதுக்கு கிளி மாதிரி இருப்பேன். அதனால கிளி ஜோசியக்காரனை ஒரு நாள் போய் பார்த்தேன். விட்டுட்டு போன கணவன் கண்டிப்பா என்னை பார்க்கறதுக்காக வருவான் என்று சொன்னான். அவருக்காக தான் நான் என்ன உசித கையில பிடிச்சிட்டு காத்துட்டு கிடக்கேன். நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா உயிரை கையில பிடிச்சிட்டு காத்துட்டு இருக்க மாதிரி தெரியல. எப்போ வருவாரு, அடுத்த ஹனிமூனுக்கு போலான்னு காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இங்க பாடுமா சரோஜா, நீ சின்ன பிள்ளை, உனக்கு புரியாது. நான் என் புருஷன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா? சரி சரி, என்ன சேத்தாப்புல ஒரு 4 கிலோ வாங்கி கழுத்துலையும் காதலையும் தொங்க விடுங்க, சீக்கிரமே வந்துருவாரு. சரோஜா, சீக்கிரம் உன் வாய் முகட்டும் பழிக்கட்டும். வானட எப்படி அவியல் வைக்காலே எவாவா? வேற யாரு? குடுமி அவியல் தான். இவ இதுக்கு நம்ம வீடு தேடி வந்திருக்கா? ஒரு சமயம் அவன் வந்து உண்மை சொல்லிவிட்டானோ? யாசைக்கு தான் வந்திருப்பாளோ? கிளவி வேற பக்கத்துல நிக்க வந்து யாசனானே இதுக்கு தெரிஞ்சு போயிருமே. நீதான் வந்தியோ? என்னடா குடுமி குட்டு? என்னது குடுமி குட்டுவா? இவளை குடுமி கொண்டன் வேணா சொல்லலாம். நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அதான் நானே வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்கிட்ட கொடுங்க, நானே எடுத்துட்டு போறேன். குடுமி, சாப்பாடு எடுத்துட்டு வரதுல எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. நானே கொண்டு வரேன், நீ ஆஸ்பத்திரிக்கு போமா போ. ஏய் சரோஜா, நீ என்ன ஹோட்டல்ல நடத்தியா? எதுக்கு இவியல்களுக்குலாம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கா? பாட்டி, எங்க ஊர்க்காரவிய சிலிப்பா மவுளுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, ஒரு ஹெல்ப் பண்ணலாமே தான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் பாட்டி. அப்படியா? ஊர்ல உள்ளவியெல்லாம் பிள்ளை பெற்றாவனா நீன சோறு எடுத்துட்டு போவியோ? கேள்வி பண்றேன்னு. இல்ல பாட்டி, அந்த ராசி பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதே நான் தான். அதனால தான் உதவி செய்யும் பாட்டி. அந்த பிள்ளை மேல எனக்கு தனிப்பட்ட பாசம் உண்டு. உன் தங்கச்சி என்ன மாசமா இருக்கா? அவளுக்கு எப்படி ஒரு நாள் பார்த்து சமைச்சு கொடுக்குற மாதிரி தெரியலையே. உன் அம்மா தான் எதா இருந்தாலும் செஞ்சு கொடுக்கா. நீ என்னதானே அங்க போறேன் இங்க போறேன்னு ஒரே ஊர் சுட்ட கிளம்பிடியா? ஒரு நாள் வேலை பார்த்து செஞ்சு சாப்பிட்டோன்னு இல்லை. பாட்டி, என் தங்கச்சியை எங்க அம்மா நல்லா பாத்துக்கிடுவா. சிலுப்பாக்கு வீட்டுல யாரும் இல்ல பாட்டி, அதான் போய் உதவி செய்ய போறேன். அதான் அவ 2வது மாவா இந்த குடுமி இருக்கால, இவளை சமைக்க விட வேண்டியதானே? குடுமி சின்ன பிள்ளைல பாட்டி, வேலை ஒழுங்கா செஞ்சுக்கிட மாட்டா. அதுவும் குழந்தை பெத்தவளுக்கு இவளால சமைக்க முடியாதுல்ல. அதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாருக்கும் சேர்த்துனா சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் பாட்டி. கொடுத்துட்டு வந்துடுவேன். நாளையில இருந்து அவியல் வேலையை பாத்துக்கிடுவாவ. அப்படின்னா என்னது? உங்களுக்கு ரொம்ப நல்ல குணம் வந்திருக்கு. நீங்க முன்னாடி மாதிரி இல்ல, நிறைய மோரி இருக்கீங்க. அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படியே குடுமி. சரி, நீ ஆஸ்பத்திரிக்கு போ, நானே சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல ரவியலே, நீங்க இவ்வளவு உதவி செய்யறது எங்களுக்கு ரொம்ப அதிகம். நானே சாப்பாடு எடுத்துட்டு போறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி எடுத்துட்டு போறேன். என்ன குடுமி, சொன்ன கேட்க மாட்டியோ? ஒழுங்கு மரியாதை ஓடி போய் நின்று ஏதாவது பேசிட்டு நின்னு வச்சுக்க. அந்த சட்டியில இருக்க செடியை பிடிங்கிட்டு குடுமையை பிடிங்கி தலைக்கெல்லாம் நட்டு போடுவேன். வந்துட்ட, நான் எடுத்துட்டு போறேன், உதவி செய்யணிட்டு. சமைச்ச எங்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுக்க தெரியாதோ? சமைக்கிறது நாங்க, பேர் வாங்கியது இவிய. நீங்க மாறதே இல்ல, எப்பவுமே மாறிக்கிடவும் மாட்டியே. நான் போறேன். போ, இவர் பேட்டாருன்னு அப்படியே ஒரு முக்கில் உட்காந்து நாங்க வருத்தப்பட்டுருவோம். நானே எதுக்கு போறேன்னு எனக்கு தான் தெரியும். அங்க போறதுக்கே ஒரு காரணம் வச்சுட்டு தான் போறேன். சரோஜா, என்ன காரணம்? பாட்டி, கம்மல் போட்டு மறைச்சாலும் காது கேக்குதோ? கம்மல் போட்டா காது கேட்காதக்கோ? நான் கேட்காதேன்னு நினைச்சிட்டு பாட்டி. நேராயிட்டு நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். நம்ம சிமிக்கி கமலை பாட்டி எல்லாருக்கும் பொறாமதான். செல்லோ, அம்மா பாருங்க. குட்டிமா, இங்க பாருடா. ரோசி, என்னம்மா? பிள்ளை கூட பேசிக்கிட்டு இருக்கியோ? ஆமாம்மா, ஏன் குட்டிமா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கா? பிறந்த குழந்தைனா அப்படிதாம்மா, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும்.
இவ எப்ப நம்ம கூட எல்லாம் பேசுவா? பிள்ளைகள் பிறந்த உடனே எப்ப பேசும் தான் தோணும். ஆனா பேச ஆரம்பிச்ச உடனே என்ன இப்படி பேசுதுன்னு இருக்குமா? உன் பிள்ளை மெதுவா பேசட்டும், மெதுவா வளரட்டும். எதுக்கு இப்பவே அவசரம்? அம்மா இவ எப்ப பேசுவான்னு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. முதல்ல அம்மான்னு தான் சொல்லணும், சரியா குட்டிமா? உங்க அப்பா உன்னைய இன்னும் பார்க்க வரவே இல்லை, அதனால அப்பா பேச்சு கா விட்டுறணும், சரியா? எப்பவுமே நீ அம்மா பிள்ளையா தான் இருக்கணும். ரோஸ் ரோஸ் ஐ, உன்னோட அப்பா வந்துட்டாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஏங்க பாப்பா பாருங்க. ரோஸ் நம்ம பாப்பா உன்ன மாதிரியே அழகா இருக்காளே. அப்படியாங்க? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, என்னைய மாதிரியே இருக்கான்னு. ஆமா ரோஸ், உன்னை மாதிரியே இருக்கா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே நம்மளுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. நீங்க தான் ஆசைப்பட்டீங்களா? அப்ப என் பிள்ளைக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் ஆண்டி அப்படி சொல்றீங்க? இது எங்க குழந்தை. இல்ல மாப்பிள்ள, இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளெல்லாம் பெத்து கட்டி கொடுக்க முடியுமா? நகை போட்டு ஒரு பவுன் தங்கம் என்ன விலை விக்குது? அதுக்கு தான் சொன்னேன், நீங்க தான் பொறுப்பேத்துக்கிடணும். இப்பத்துல இருந்து எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்குன்னு சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டி, எங்க குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க பாத்துப்போம். நீங்க இப்பவே கவலைப்படாதீங்க ஆண்டி. பாப்பா இங்க பாரு, டாடி வந்திருக்கேன். குட்டிமா, அப்பா வந்திருக்காங்க பாருமா. ஏங்க இவ இப்படிதான் தூங்கிட்டே இருக்கா, முழிச்சு பார்க்கவே மாட்டேங்கிறா. ரோஸ் எத்து தானே பிறந்திருக்கா. 2-3 நாளைக்கு அப்படிதான் இருப்பாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு நம்மளே பாப்பா. சரிங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்மளுக்கு பாப்பா பிறந்துட்டா. நீங்க தானே நம்மளுக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னா உங்க காதலியோட பேர் வைக்கணும்னு சொன்னீங்க. அவங்க பேர் என்னது? சீக்கிரம் சொல்லுங்களா. அந்த பேர் வச்சே நீ பாப்பாவை கூப்பிடலாம். நல்லா இருக்கு ரோசி. அந்த பேரெல்லாம் வேண்டாம், எங்க அம்மா பேரை வைங்க. அம்மா, பாட்டி பேர்லாம் ரொம்ப ஓல்டா இருக்குமா, அதெல்லாம் வேண்டாம். ஏங்க நீங்க சொல்லுங்க, அவங்க பேர் என்ன? ரோஸ் இப்பவே பேர் வைக்கணுமா? ஆமாங்க குட்டிமா, பாப்பான்னு சொல்லி தானே கூப்பிடுறோம், அதான் பேர் சொல்லி கூப்பிடலாமேன்னு கேக்கேன். சொல்லுங்கங்க, உங்க பேர் என்ன? ரோசி, ரோசி, ஏக்கா உள்ள வாங்க. ரோசி நல்லா இருக்கியா பூ? நல்லா இருக்கேன்க்கா. சரோங்க, என் ஒய்ஃபுக்கு நீங்க தான் உதவி செய்யறீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இருக்கட்டுங்க இருக்கட்டுங்க. சரி, கணத்து கிடக்கு கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்களா? சரிங்க. சரோஜக்கா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ? ஆமா சிலுப்பா, சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு பார்க்க வாந்தி எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கோ? இல்லக்கா, எங்களுக்காக இவ்வளவு ஓடி ஓடி வளர்க்கிறீங்களே, அதான் கேட்டேன். உங்களுக்கு எவ்வளவு நல்ல மனசு. அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, நான் தான் சில நேரம் காட்டுறது கிடையாது. அப்பப்போ நல்ல விஷயங்கள்லாம் இப்படிதான் வெளியே வரும். சரோங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மனசு யாருக்குமே வராதுங்க. உங்களை எனக்கு போதும், எனக்கு இந்த புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது. சன்னி வந்து இழுத்துக்கிட்டு போயிடும். புகழ்ச்சி பிடிக்காதவங்க யாருமே இந்த உலகத்துல கிடையாதுங்க. ஆனா உங்களை இப்பதான் முதல் முறையா நேர்ல பாக்குறேன். ஓ அப்படியே, இது வரைக்கும் என்னைய பார்த்தது கிடையாதோ? பாத்திருக்கேன், நல்ல மனசுக்காரங்கன்னு இப்பதான் பாக்குறேன். சரிங்க. ஓடுறது, பறக்கிறது, தாவறது, குதிக்கிறது எல்லாத்தையும் பொறிச்சு கொண்டு வந்திருக்கேன். உட்காந்து சாப்பிடுங்க. சரோஜக்கா, நண்டு வச்சிருக்கீங்களா? இருக்கு சிலுப்பா, நண்டு வச்சிருக்கேன், குண்டு வச்சிருக்கேன், வண்டு வச்சிருக்கேன், எல்லாமே இருக்கு. எடுத்து போட்டு தாராளமா அமர்ந்திருந்து சாப்பிடுங்க. சரோஜக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எதுக்கு பூ? உங்க வீட்டுல சமைக்க யாரும் இல்லாத ஒரு உதவியா செஞ்சிருக்கேன். எல்லாரும் இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. ஆனந்துங்க, நீங்க ஆம்பளையாளு, நீங்க மட்டும் கொஞ்சம் வெளியே உட்காந்து சாப்பிடுங்களா? சரோஜக்கா, சாப்பிடுறதுல என்னக்கா ஆம்பளையாளு பொம்பளையாளு? அது ஒண்ணு இல்ல பூ. இப்படி எல்லாரும் கூட்டமா உட்காந்து சாப்பிட்டா டாக்டர் நர்ஸ் யாரா வந்தா சத்தம் போடுவாங்க. அதுக்கு தான் நீ வெளியே போய் சாப்பிட முடியாது. உங்க அம்மையும் உனக்கு துணையா இருக்கணும், அதுக்கு தான் அவரை போய் வெளியே சாப்பிட சொன்னேன். சரோங்க, எனக்கு இப்போ பசிக்கலங்க. அப்படியாங்க? சரிங்க, நீங்க கொஞ்சம் வெளியே போயிருங்க. அவிய 2 பேரும் நிம்மதியா சாப்பிடட்டும். ஏங்க, நான் இங்க பாப்பாவை பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து குழந்தை பெத்த பிள்ளை ஜார்ஜ், அப்படியே யாரும் பார்க்க கூடாது. புருஷனா இருந்தாலும் பார்க்க கூடாது. அதுக்கு தான் சொல்லி கொஞ்சம் வெளியே போயிருங்க. சரோஜக்கா, அப்படியாக்கா? எனக்கு இத்தனை நாளா இது தெரியாம போச்சே. இப்ப தெரிஞ்சு போச்சே. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, அவர் வெளியே இருக்கட்டும். நானும் கூட வெளியே போயிருக்கேன், சரியா? சரிக்கா. வானரி, இப்படி காதுக்குள்ள வெடிக்கிறீங்களா? எதுக்காண்டி? வானரி, சீல்பா மாவளுக்கு பிள்ளை பிறந்திருக்குன்னு
வந்து காதுக்குள்ள வந்து கத்துன கத்துல காதுல செவிடா போச்சு. தள்ளுங்க வானரி, என்ன பிள்ளை பிறந்திருக்குன்னு நான் பார்க்கட்டும். இங்க என்ன இவ்வளவு பெரிய பாத்திரத்துல சோறு கொண்டு வந்து வச்சிருக்கு? இங்க ஆஸ்பத்திரியில கொடுக்காவளோ? அப்ப ஏன் மருமவளையும் இதே ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும். ஆமா, ஆஸ்பத்திரியில கேரியரா கொண்டு கொடுப்பாவ. குடும்பத்தோட வந்து உட்கார்ந்து கும்மி அடிச்சு சாப்பிடுங்க. இதே சிலுப்பா மவுளுக்காக நான் பொங்கி கொண்டு வந்தேன். அப்படியே வானரி, நீங்களே செஞ்சீங்களா? அது என்ன நீங்களே செஞ்சீங்களா? நானே செய்ய மாட்டேனோ? இல்ல, எல்லாத்துக்கும் ரொம்ப பேசுவீல, நீங்களே செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டேன். நானா எல்லாருக்கும் கொஞ்சம் இலக்காரமா தான் இருக்கு. மீன்காரக்கா சரோஜாக்கா தான் எல்லாருக்கும் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காவ. அப்படியே பரவாயில்லையே. என்ன பரவாயில்லையே? வானரி, எனக்கு கூட தோணாதது நீங்க செஞ்சிருக்கீங்களா, அதான் சொன்னேன். இன்னைக்கு சரோஜாக்கா தந்துட்டாவ பெரிய மனசு பண்ணி. நாளைக்கு தான் யார் தருவாவளோ தெரியல. அதுக்கு என்ன சிலுப்பா, நாளைக்கு என் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துறியே. ரொம்ப நன்றி மீன்காரக்கா, உங்கள மாதிரி நல்ல மனசு யாருக்கும் வராது. என்னது? சரோஜாக்கா, உங்க ரெண்டு பேர் மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராதுன்னு சொன்னேன்க்கா. என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க போறேன், கொஞ்சம் வெளியே இருங்க. சரோங்க, நல்லா இருக்கீங்களா? வீட்டில் உங்கள் குழந்தைங்க அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நாங்க நல்லா தான் இருப்போம். நீங்க எங்க வாழ்க்கையில தலை விடாம இருந்தா. எனக்கு புருஷன் ஒருத்தர் இருக்காரு. தெரியுங்க. நீங்கள் கூட அவரை பிரிஞ்சிருக்கீங்களே, அதுவும் எனக்கு தெரியுங்க. நாங்க ஒன்றும் பிரிஞ்சு இல்ல. அவரு வேலை விஷயமா கொஞ்சம் தூரத்துல இருக்காரு, அவ்வளவுதான். தினமும் நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், ஒன்னா தான் இருக்கோம். எனக்கு தெரியுங்க, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு தெரியும். அவர் இனி வரவே மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஷூ, பாய் மூடுங்க. ஏங்க சரோங்க, ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க, யதார்த்தத்தை புரிஞ்சிட்டு பேசுங்க. நீங்க புரிஞ்சுட்டு பேசுங்க, அது போதும் எனக்கு. உங்க பொண்டாட்டிட என்ன பத்தி என்ன சொல்லி வச்சிய? என்ன சொல்றீங்க? உங்களை பத்தியா? நான் எதுவுமே சொல்லலையே. சொல்லலையா? நீங்க சொல்லாம தான் ரோசி அப்படி சொல்லிட்டு இருக்காளோ? ரோசியா என்ன சொன்னா? பிறக்க போற குழந்தைக்கு என் காதலி பேர் தான் வைக்கணும்னு சொன்னீங்களாம், அப்படியா? ஆமாங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? என் பேரை கொண்டு அந்த பிள்ளைக்கு வச்சாச்சுன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போறாங்கங்க. நான் என்னோட குழந்தைக்கு உங்க பேர் தான் வைக்க போறேன். ஷோ கடவுளே, நீங்க என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கை என்ன உங்களுக்கு விளையாட்ட போச்சோ? ஐ ஓனர், என்ன ஓனர் இவன் கூட பேசிட்டு இருக்காங்க? ஏதோ அந்த காலத்துல தெரியாம சும்மா பேசிட்டேன். அதுக்கு என் பேர் வைப்பீடோ? இங்க பாருங்க, என் பேர் வைக்க வேலை இருக்கக்கூடாது. இந்த காதலி கன்றாவிங்க பேச்சே இருக்கக்கூடாது. சரோங்க, நீங்க வேணா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா நான் உங்களை உண்மையா காதலிச்சேன். என்னது காதலா? இவன் தான் என் எதிரியா? காதலிச்சிட்டா அதுக்கு அவார்டா கொடுக்க முடியும்? இப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தாச்சு. எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைகள் பெருசாவே வளர்ந்தாச்சு. இருக்கலாங்க, இல்லைன்னு நான் சொல்லலையே. யார் உங்க வாழ்க்கையில வந்தாலும் என் வாழ்க்கையில வந்தாலும் என் மனசுல உங்களை பத்தின நினைப்பு எப்பவுமே அழியாதுங்க. அதனால நான் என் குழந்தைக்கு உங்களோட பேர் வச்சே தீர்வேன். இதை யார் சொன்னாலும் நான் மாத்திக்க போறதில்ல. இங்க பாருங்க, உண்மையிலே நீங்க விரும்பினது உண்மைனா என் பேர் வைக்க கூடாது. உண்மையிலே நான் விரும்பினது உண்மைனா உங்க பேரை மட்டும்தாங்க வைக்கணும். நான் அதை இப்போ இல்லை, என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருக்கேன். கல்யாணமே வேண்டாம் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. நான் தானே உங்க மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ என்னமோ முன்னாடியே முடிவு பண்ணி பின்னாடி முடிவு பண்ணி கதை விட்டுக்கிட்டு இருக்கியே. இங்க பாருங்க சரோங்க, நான் அப்படியே என் மனசுல நினைச்சதெல்லாம் உண்மைதான். நீங்க என் வாழ்க்கையில இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நினைச்சிருந்ததும் உண்மைதான். அப்படியே எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்து எனக்கு குழந்தை பிறந்தா உங்க பேரை வைக்கணும்னு நினைச்சதும் உண்மைதான். அதனால எனக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சு, குழந்தையும் பிறந்திருக்குது. அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கு உங்க பேரை தான் வைக்க போறேன். உங்களை வாய் நிறைய உங்க பேரை சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுதான் முடியல. என் குழந்தைக்கு உங்க பேரை வச்சாது நான் கூப்பிட்டுக்கிறேனே. ஷோ கடவுளே, நான் இந்த ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த பேரால என் கௌரவமும் மான மரியாதைலாம் போக போகுது. தயவு செய்து உங்களை கேட்குற, என் பேரை நீங்க வைக்க கூடாது. சாரிங்க, நீங்க சொல்றத இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் கேட்க முடியாது. உங்களுக்காக தான், நீங்க சொன்னதுனால தான் அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வேற யார் சொல்லியிருந்தாலும் அந்த விஷயத்தையே நான் கேட்டுக்க மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை நினச்சிட்டே நான் வாழ்ந்திருப்பேன். ஆனால் இந்த விஷயத்துல இனி நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் உங்க பெயர் தான் வைக்க போறேன். என் குழந்தைக்கு பேர் சுற்றுற விழாவுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். மோசமா போச்சு. நான் எங்க பேர் சுட்டு விழாவுக்கு வரது, நான் அந்த ஊரை விட்டு தான் ஓடணும். எங்கேயும் போயிடாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. நீங்க வரலன்னா எல்லாரும் கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க.
என் பேரை வச்சா மட்டும் சந்தேகப்பட மாட்டேவளோ? அது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். என் பேரை நீங்க வைக்க கூடாது. நான் உங்க பேரை வைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது.